நல்லா லக்ஸரியாக இருக்குல்ல இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியருக்கே பண்ணலைங்க, பண்ணி கொடுப்பாங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு 2.25 சென்ட் இடத்துல நல்லாவே ஸ்பேஸியாக கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்ட ஒரு வீடு. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாலில் ஆரம்பித்து அப்படியே வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி வரைக்குமே ஏகப்பட்ட டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டைப் டிசைன்ஸு, உட்டன் பிளாங்க்ஸு, அப்புறம் யூ ஷேப்பில் பார்டர் ஒர்க்கு, சிஎன்சி லேசிக்கட் ஒர்க்கு. இந்த இடத்துல பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பர்குலர் டிசைன்ஸு, அப்புறம் டஃபன் கிளாஸோட வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து கார் பார்க்கிங் போகிறதுக்கு உண்டான கேட்டு, அது பக்கத்தில் விக்கெட் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு, ரேம்ப் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் கார் பார்க்கிங் கேட் வழியே போயிடலாம். இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 17ங்கிறவங்க ஒரு கார் நிறைய டூவில் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸியான பார்க்கிங் ஏரியா. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு வந்து இந்த ப்ரௌன் வித் சாண்டல் கலர் தீமில். சீலிங் வரைக்குமே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்டிஃபை டைல்ஸ் தான், கிளாசி ஃபினிஷிங்கில் இருக்குது. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியே அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, ஃபோக்கஸ் லைட் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பெரிய சிட் அவுட் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட மெயின் டோர் போகிறதுக்காக இங்கே வந்து சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஹால் வழியாக அந்த யூட்டிலிட்டி ஏரியா வந்து பார்க்கலாம். வீட்டோட மெயின் டோர் பாருங்கள், நல்ல ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோரை. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 12க்கு 20ங்கிற அளவில் ஒரு லிவிங் ஹால், நல்ல ஸ்பேஸாக ஒரு லிவிங் ஹால் இருக்குது. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபை டைல்ஸ் தான் இருக்குங்க, லே பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, மொத்தம் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸில் இந்த வீட்டில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. எல் டைப்லையும் ஸ்கொயர் டிசைன்ஸ்லையும் இந்த ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மல்டிமீடியா டிவி பண்ணிக்கலாம். இந்த லிவிங் ஹால்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டோம்னா பெரிய யூட்டிலிட்டி ஏரியாங்க. அந்த இடத்துல வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல், வாட்டர் சம்ப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோ வந்து கூட இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியாவோட நல்லா யூட்டிலிட்டி ஸ்பேஸோட இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கிற அளவு அமைஞ்சிருக்குங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு, கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரனட்டு, சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. போர் வாட்டருக்கு, குட் வாட்டருக்குன்னு 2 டேப் இருக்குது. வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக சீலிங் வரைக்கும் கிளாஷி ஃபினிஷிங் டைல்ஸை உபயோகப்படுத்தி லே பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேப்ட் இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. அப்புறம் வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மாடுலர் கிச்சன் தகுந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம சிலிண்டரில் வச்சுக்கலாம். மித்த இடத்துலலாம் நம்ம கடப்பாக்கள் வச்சு வேணால் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஷெல்ஃபாகவும் கொடுத்துக்கலாம். ஸ்பைஸெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸ்டார் கேஸ் பக்கத்தில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்க்கான டோர் இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு கிட்ஸ் பெட்ரூம்ங்க. 10க்கு 11ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஆர்சிசி லேப்ட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. இது போக இந்த இடத்துல பாத்ரூமுக்கு மேலேயும் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸும், வாலுக்கு சீலிங் வரைக்கும் செராமிக் டைல்ஸு, கீசருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸு, வென்டிலேட்டருக்கு உண்டான விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வாஸ்துப்படி கன்னிமூலையில் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு கீழே நம்ம யூபிஎஸ் சென்டர்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கு உண்டான சாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டார்கேஸ் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் கிரானைட்டு, ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. வெளிச்சத்துக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் 2 ஃபிக்ஸ்டு விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து பேசேஜ் இருக்குங்க. ரைட் திரும்பிட்டோம்னா வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். பேசேஜ்லேருந்து இப்போ நம்ம ரைட் சைட் மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட 10க்கு 17ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஆர்சிசி லேப்ட்டு, வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் நல்லாவே பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. 10க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாஸெட்டு, 3D டிசைன்ஸில் வால் டைல்ஸு, ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸு, ஹேண்ட் வாஷ் மிஷின், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பால்கனி ஏரியாவும் இருக்குங்க. பேசேஜுக்கு பேக் சைடில் டோர் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா போகிற மாதிரி. இங்கே வந்து ரைட் திரும்பிட்டிங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் காட்டுற மாதிரி இங்கே வந்து பர்குலர் டிசைன்ஸோட ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஊக்கு இருக்குது. ஸ்பாட்லைட் இருக்குது.
இந்த இடத்துல திரும்பிட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாமே டேரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து டேரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி டேரஸ் வந்தது இங்கே ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் இருக்குது. சுற்றி பார்க்க முடியும், நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டரில் தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. அங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட் பாருங்கள். ஊட்டியில் மட்டும் தனியாக மழை பெய்யுது, அந்த இடத்துல நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டோட இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 58 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் தான் இருக்குங்க. இந்த வீடை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கா, கால் பண்ணுங்கள்.